கன்னிராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த கண்டகச்சனி மூலமாக நிறைய இழப்புகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிரு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னும் பதிவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம். கடந்த காலகட்டங்களில் இந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் கன்னிராசிக்காரங்க. ஆனால் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் வெற்றியும் ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. இப்படி தான் சாமி எல்லாருமே சொல்கிறீங்க, ஆனால் கிட்டத்தட்ட 2 மாதம் முடிய போகுது, இந்த கஷ்டம் மட்டும்தான் பட்டுக்கிட்டு இருக்கோம், எந்த ஒரு மாற்றமுமே வரல அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தியும், சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுகேது பயிற்சி, கடைசியாக பார்த்தீங்கன்னா 5 வருடங்களுடைய சேர்க்கை என இதனுடைய ஒட்டுமொத்த பயிற்சி பலனும் தற்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து 1 by 1 முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த ஒரு அடுத்த ஒரு 8 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக காலகட்டம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி. தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசியில், அதாவது குருவுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக, அதாவது நெகட்டிவாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்பொழுது கண்டக சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைய போகுது. அப்படி குறையிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு சனி பகவான் மூலமாகவே ஏற்பட போகுது. அந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு அடித்தளமாக அமைய போகுது. அந்த
அந்த அளவுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர பயிற்சி இத்தனை நாட்களாக உங்களுடைய ராசியில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்ததுனால தான் பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இருந்திருக்காது. தற்பொழுது 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போகிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி வீட்டிலிருந்து மிதுன ராசி அதாவது புதனுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதியும் புதன் தான். இதன் மூலமாகவும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஒரு கூடுதல் முன்னேற்றமும் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் மூலமாகவே உங்களுக்கு ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. ஐயோ ராகு கேது பயிற்சியா சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. கடந்த ராகு கேதுக்கு பயிற்சி காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த வாட்டி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே நிறைய கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க. அப்படி கிடையாது. தற்போது நடக்கக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளே அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ராகு கேது காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே இதனுடைய பலனானது கிடைக்காது. அந்த 5 வருட கிரகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த 5 வருட கிரகங்களுடைய இணையறதுனால நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அழைச்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோலும் கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதாரத்து வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்தவருக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம்ன்ற இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இது அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து செகண்ட் மேரேஜ் அதாவது 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, ஊருக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா, அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் 2வது திருமணத்தை யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கன்னிராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜை
3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபரும் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக தரும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து உங்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. நல்ல குடும்பமாக இல்லை, வேறு கேஸ்ட்டாக இருக்குது, ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காதலி சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடு இருந்திருப்பீங்க. ஆனால் தற்பொழுது இந்த 2026 உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் என்று தெரிந்தால் அந்த உறவுகளை விட்டு உடனடியாக வெளியேறுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.